ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் யாழினி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கணும்னா, இன்றைக்கி முட்டை ஆம்லேட் குழம்பு. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நான் என்னை பற்றி சொல்லிக்கிறேன். என் பேர் மஞ்சுளா. நான், எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் பாப்பா, நாங்கள் 3 பேர் தான் எங்கள் வீட்டில். மாமனார் மாமியார் இல்லை. இப்போ ரீசெண்டாக தான் எங்கள் மாமனார் இறந்து போனார். நாங்கள் 3 பேர் தான். வெளியில் எதுக்கு காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, மழை தூறுது விடுது, தூறுது விடுது, இப்படியுமாவே இருக்குது. வெளியில் போகவே கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. இது எங்கள் வீட்டு வாசப்படி. இது இந்த வாசல். அதுக்கப்புறம் தான் அந்த ரோடு, தெரு மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த ரோடு. குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய். அந்த பச்சை மிளகாய் காரமாக இருக்கனால. சாதம் வெந்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி முட்டையை உடச்சி அதை ரெடி பண்ணணும். ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கலக்கி ஆம்லேட்டு ஊற்றலான்னு ஆம்லேட்டு ஊற்றி அந்த ஆம்லேட்டை எடுத்து நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 3 ஆம்லேட் வராப்பில் கலக்கி வச்சுருக்கேன். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பிள்ளை வாழ்க்கையெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். சின்ன குழந்தையாகவே இருந்திருக்கலாமான்னு இப்போ தான் அந்த அனுபவம்லாம் தெரியுது. முட்டை வெந்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே திருப்பி போடணும். திருப்பி போட்டதுக்கப்புறம் இன்னொரு ஆம்லேட் ஊற்றிட்டு அப்புறம் இன்னொன்று ஊற்றி அதையும் எடுத்து நல்லா சின்ன சின்ன பீஸாக சின்ன சின்ன துண்டுதாக கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணதுக்கப்புறம் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் ஃபஸ்ட்டாக என்னோடய 2வது வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. இது ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. வீடியோ எப்படி எடுக்கிறதுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை. நானாக தான் எடுத்தாகணும். ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டே தான் இப்போயும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எடுத்ததுக்கப்புறம் ஆம்லேட் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நான் வீடியோ எடுத்து போடுறவங்களாம் ரொம்ப அவங்கெல்லாம் பாராட்டணும். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அவங்க ஒவ்வொரு வீடியோவும் எடுக்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ தான் நான் இதை ட்ரை பண்ண போய் தான் எனக்கு தெரியுது. செல்லை கீழே வச்சுட்டு திருப்படி கிண்ணத்தை மேலே எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சிரமமாக இருக்குது எடுத்து ஊற்றுறதுக்கு. அதனால் செல்லை பிடிச்சி ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் ஊற்றிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் நினச்சிக்காதீங்க. ரொம்ப என்னமோ தான் ஊரில் வீடியோ எடுத்து போடுறான்னு எதுவும் நினச்சிக்காதீங்க. முட்டை வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேகட்டும். இந்த 2வது ஆம்லேட்டும் ஊற்றி முடித்ததுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதையும் ஊற்றி எடுக்கணும். நிறையா பேர் வீடியோ போடுறாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப ஒரு சேனல்லாம் லைக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை பார்த்து தான் எனக்கு யூடியூப் ஆரம்பிக்கணும்னு ஆசையாக இருந்தது. அதை பார்த்து தான் நானும் ஆரம்பிச்சிருக்கேன். வீட்டிலையே இருக்கோம், ஏதோ ஒன்று நம்மளும் இது பண்ணணும்ல. ஃபஸ்ட்டு சட்டியை வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம் எடுத்துக்கிட்டேன். அதை எண்ணெயில் போட்டு நல்லா பொரியட்டும். கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கல அதையும் போட்டுக்கலாம். ஏன்னா ஒன்று ஒன்றா போடணும். நான் அப்படி செல்லு ஒரு கையில் இருக்கனால 3த்தையும் ஒன்றாவே கொட்டிட்டேன். கட்டி கொஞ்சோண்டு உப்பு சேர்த்திக்கலாம் வதங்குறதுக்காக. உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விடணும். நல்லா வதங்கணும். வெங்காயம், தக்காளி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்குறோம். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். அந்த புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இந்த குழம்பு சாப்பிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுதான் ஃபஸ்ட்டு டைமு வச்சு நான் சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சொல்கிறேன். ஒரு யூடியூப்பில் இருந்து நான் பார்த்தேன் நானும். அவங்க வச்சதை பார்த்து பிடிச்சிச்சு. சரி ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு நானும் வைக்கிறேன். நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிக்கிட்டோம். தக்காளி நல்லா மசிஞ்சுக்கிட்டோம். கொஞ்சோன்னு ஒரே ஒரு பூண்டு மட்டும் லாஸ்ட்டாக தட்டி போட்டிருக்கேன். எதுக்குன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவருக்கு, வாசமாக இருக்கும்ல, அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு வீடியோ எடுக்கவே முடியலை. அதனால் நான் எல்லாத்தையும் போட்டுட்டு காட்டுறேன். கொஞ்சம் புளி ஊற்றிட்டேன்.
நல்லா அது கிண்டி வதங்கினதுக்கப்புறம் புளி ஊற்றிட்டேன். புளி ஊற்றி கொஞ்சம் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் இருந்துச்சு அது கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். முட்டை வெந்ததுக்கப்புறம் நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெடியாக. அதுக்கப்புறம் அது கொதிஞ்சு வந்தோன்னே முட்டையை எடுத்து அதில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்கட்டும் கொஞ்சம். கொதிஞ்சதுக்கப்புறம் முட்டையை அதில் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு துண்டுகளாக எடுத்து போட்டு கொஞ்சம் ஒரு பீஸாக எடுத்து போட்டுடலாம். போட்டதுக்கு அப்புறமேட்டுங்க நல்லா கிண்டி விடணும். கொஞ்சம் லைட்டாக ரொம்ப அப்பயே வச்சு நல்லா அழுத்தி கிண்டிட்டோம்னா அது பிச்சுக்கிட்டு போயிடும். நல்லா லைட்டாக கிண்டணும். எல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சம். போட்டதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம் ஒரு தட்டு போட்டு. கொதிச்சு வரப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட 2வது வீடியோ இது தான். நான் நிறையா வீடியோ எடுக்கணும், நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். உங்களை நம்பி தான் நான் இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குழம்பு எப்படி